நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பொழுது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்த அந்த வார்த்தைகளில் ஒரு வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்துல பேதுருவை கொண்ட ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர்களும் சேவகர்களும் பிடித்து அக்கிரமக்காரர்கள் அவரை ஆணி அடித்து கொலை செய்தார்களே, இது ஏதோ உலக அரசாங்கத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை காட்டிலும் பெரிதாக இருந்ததுனால அது நடக்கல. அதைதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இது எதனால் உண்டானது தெரியுமா? இது எல்லாமே பிதாவாகிய தேவன் அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனை. இது அவருடைய முன் அறிவிப்பின்படியே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால பிரதான ஆசாரியர்களும் சேவகர்களும் அவரை பிடித்து அக்கிரமக்காரர்கள் அவரை சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தார்கள். அதோட எல்லாமே முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்ட நிச்சயமாயிடும். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பிரதான ஆசாரியர்களும் போர் சேவகர்களும் எதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்களோ அந்த காரியம் நடக்கல. அவர்கள் எதற்காக கொலை செய்தார்கள்? இனி இவர் இருக்கவே கூடாது, இனி இவருடைய உபதேசம் அது பிரபலமாகவே கூடாது, அவர் சொல்வதை யாரும் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் அவர் தான் நிர்ணயித்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் அவரை ஒப்பு கொடுத்து இவர்கள் நினைத்தது நடக்கும்படியா அல்ல, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து என்ன நினைத்திருந்தாரோ அது நடக்கும்படியா. பூமியின் கடைசி பரியந்தம் குமாரனாகிய கிறிஸ்து ரட்சிப்பா இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் நினைத்திருந்தார். அந்த காரியம் நடக்கும்படியாகவே தேவன் இதை அனுமதித்தார். பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினபடியே 3ஆம் நாளிலே குமாரனாகிய கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து சர்வ வல்லமை உள்ளவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், பிதாவாகிய தேவனின் வலது பாரிசத்தில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக அவர் வீற்றிருக்கிறார். இதை யாருக்கும் தடுக்க முடியவில்லை, எந்த வல்லமையாலும் அழிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? எல்லா வல்லமைக்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை முன்னறிவித்து அவர் நிர்ணயித்த ஆலோசனைப்படியே அவரை ஒப்பு கொடுத்து செயல்படுத்தினார். இதே போலதான் தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இதை அறிந்திருக்க வேண்டும். நாமும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஜனமாகிய நம்மை அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் எந்த ஒரு காரியம் அணுகாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும், தெய்வம் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. சில நேரங்கள்ல சில தீமையான காரியங்களையும் சில போராட்டங்களையும் தேவனே அனுமதிக்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில தேவன் தான் அனுமதித்தார். இது அவர் நிர்ணயித்த ஆலோசனை, அவருடைய முன் அறிவிப்பின்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். முடிவிலே கர்த்தர் அவரை குறித்து வைத்திருக்கிற மகிமையான அந்த திட்டம் நிறைவேறினது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுகூலமான சூழ்நிலையோ எதிரான சூழ்நிலையோ என்ன காரியம் நடந்தாலும், எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும், யார் கைவிட்டாலும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு துன்பமாய் வெறுமையாய் வனாந்திரத்தை போல காணப்பட்டாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டிய பிரதானமான காரியம், என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே, ஒரு வனாந்திரம் போன்ற ஒரு வெறுமையான எல்லாமே எதிரான சூழ்நிலை போன்ற இருக்கிற ஒரு பாதையிலே என் தேவன் என்னை நடத்தினாரே, ஆனால் அது என்னை குறித்து என் தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டம் நிறைவேற மட்டுமே என் தேவன் இப்படி என்னை நடத்துகிறார். இது அவருடைய தீர்மானம், அவருடைய ஆலோசனை, அவருடைய முன் அறிவிப்பின்படி என் வாழ்க்கையில் நடக்கிறது.
பாதை கடினமா இருந்தாலும் முடிவிலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மகிமையான அந்த மேலான ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்கிற நிச்சயம் தேவபிள்ளைகள் ஆகிய நம்முடைய இருதயத்துல அது நிச்சயமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இன்னும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். யோசேப்பின் வாழ்க்கை அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். பாதை யோசேப்புக்கு எப்படிதான் இருந்தது? கடினமா இருந்தது. எல்லாமே யோசேப்புக்கு எதிராக இருந்தது. ஆனா முடிவிலே கர்த்தர் யோசேப்பை குறித்து வைத்திருந்த அந்த மகிமையான ஒரு திட்டம் அது நிறைவேறினது. தேவபிள்ளைகளாகி நமக்கும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எதற்காக தெரியுமா? பாரமான யாவையும் நம்மை நெருங்கி சுற்றி வருகிற பாவத்தை முதலி தள்ளிவிட்டு நமக்கென தேவன் நியமித்த அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடவும் இலக்காக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் இம்மையிலே கர்த்தர் நமக்கு வாக்குப்படினார். மகிமையுள்ள வாக்கு திட்டங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படவும் மறுமையிலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் நித்திய ஜீவனிலே தேவபிள்ளைகள் ஆகி நாம் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறவும் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார். இதை நாம் உணர்ந்து தேவபிள்ளைகளாக நாம் யோசேப்பை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தவும் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவபிள்ளைகளாகி நாம் நம்மை முழுமையாகும் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே இந்த வசனத்தில் நமக்கு காண்பித்து தந்த அந்த சத்தியத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அறிந்து அனுமதித்து செய்கிற எல்லாம் நமக்கு என தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை எதிர்காலத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாகும். அதை தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றி நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆத்துமாவும் பிறை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய